வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்ல கை விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம். அங்கெல்லாம் போவாதீங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய மாஸ்க போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷா மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலே. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க ஹீரோயின் அந்த படத்துல. ஆமா, என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மா மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேற என்ன பண்ணோம்? ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமா மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏன்பா இப்போ மாஸ்க்கை போட்டு தான் பேசுனேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட சொல்ற. இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதை பண்ணல, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சார் மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து உடனே காலைல எந்திரிச்சு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலைல எந்திரிச்சா தானே மத்தியானத்துல எந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரா மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்ல கை விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம். அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிடணும். நம்ம பிளேட்ல சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா.